போகிறது கத்திரிக்காய் பச்சடி. இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப எல்லாருமே சைட் டிஷ்ஷாக ஃபேமஸாக செய்வாங்க. அதில் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். இது புலாவு பிரியாணி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாமா? வாங்க நம்ம செய்கிறத பார்ப்போம். ஒரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கணுமா. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் கூடுதலாக தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணுமா, சின்ன ஸ்பூனால். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணுமா. காய்ஞ்ச பச்சை மிளகாய் 2 பிச்சு போட்டுக்கணும். பூண்டு வந்து இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி, இந்த பூண்டு போட்டாலே அது ஸ்மெல் தனி ஸ்மெல் நல்ல மணமாக இருக்குமா. இப்போ 2 பச்சை மிளகாய், ஆனியன் போட்டு ஒரு சின்ன ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கணுமா. செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தை செஞ்சுட்டு அதை வந்து மீடியமாக அடுப்பில் மட்டும் ஒரு 15-20 நிமிஷம் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். அப்படி போட்டுக்கணுமா. மசிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போமா. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சுமா. இப்போ பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அவச்சு இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோமா. 2 கத்திரிக்காயை இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கணுமா. நீட்டமாக மெல்லிசாக சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிறேன். இதில் போட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி, இந்த தண்ணியிலேயே இது வேகணுமா. வெந்து நல்லா மசிஞ்ச பிறகு தான் நம்ம இதில் புளி சர்க்கரை எல்லாம் போடணும். அது வரைக்கும் இது வேகட்டுமா. ஒரு 15-20 நிமிஷம் மீடியமான அடுப்பில் இதை நம்ம போட்டுவோம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து கலர் மாறி இன்னும் நல்லா திக்காக கடைஞ்சி எடுக்கிற மாதிரி வரணுமா. அதாவது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் கிடக்கு. இப்போ கத்திரிக்காய் பச்சடி நல்லா வெந்து மசிஞ்சு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுமா. இவ்வளவுதான். இது கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி இந்த புளியை இதை ஊற்றிடணுமா. நல்லா திக்காக ஊற்றணும். தண்ணியை ஊற்றாமல் திக்காக கரைச்சி ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணுமா. உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு இல்லாமல் எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. இவ்வளோதான். அப்போ மீடியமாக நம்ம அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் கலந்தா போச்சுமா. இப்போ சர்க்கரை புளி எல்லாம் ஊற்றி தனியாக எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்துடுமா கத்திரிக்காய் பச்சடிக்கு. அதுதான் டேஸ்ட்டு. இப்போ செட் ஆகிடுச்சுமா. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடுவோம். புளிப்பு பச்சடி ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ பிளேட்டில் நம்ம எடுத்துருவோம்மா. இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேம்மா. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.